இருக்குல்லடா ஊர் நல்லா இருக்குன்னா 2 சக்கரத்தூர் கரும் ஆறாரு செல்ல வாங்குற சக்கரத்தூர் 2 பேரும் அவளை மூஞ்சுல பாடுற மொரகல விட்டுறா செல்லுமா நல்ல தூங்குது அவன் தூங்கல இவன் மூஞ்ச பாடுறாங்க இந்த வயசுக்கு அவன் மர்ஜனி வச்சிருந்தாடா நீதான் சம்பந்த போட்டு பேர எடுத்து நீ எதுக்கு மர்ஜனி வைக்கிற அப்படிதான் சீடி சீடி என் மாமனை மிச்சா கொடுத்து ஆளு மிச்சா கொடுப்பா அவன் வயதா மோதிரம் தான் மல்லட்டா கல்யாணம் பண்ண 3 நாள் ஆறு உங்க பெரியப்பா இல்லடா சிங்கப்பூருக்கு விசா காட்டு விசா வாங்கிட்டு வெள்ளாட்டு போட்டாரு ஒரு போட்டா இருக்கும் நாளைக்கு நம்ம செத்தா என்ன நம்ம போட்டா வச்சாலும் சாணம் சாமி கும்பிடுவாங்க ஒண்ணு தானே வாடா கட்சாடா திங்கிறேன் கட்சாடா வாடா இருமா தலப்பா கட்டுருந்தாம்மா அந்த தலைப்போட வந்த ஒரு போட்டா இருக்கலாம் தலைப்பே அவுத்து வச்சுட்டு என் மண்டையும் மாதிரி இவன் தாமா என் வீட்டுக்காரு என் சாமி இருக்கு எனக்கு என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேன் உன் மிஷினா ஓட போகுது பேச்சுதான் கிழிது எவகிட்ட ரத்தம் வாங்கி போட்டேன் எவனை நினைச்சு போட்ட செவப்பா இருக்கு நான் ஒருத்தர் இருக்கலடா இனிமேல் என் ரத்தனை கேட்ட கொடுக்க மாட்டேன் தம்பி சரிப்பா அது போல ஒரு கூச்சை இல்லாம வருங்க நான் கடல் தாண்டி கடல் சம்பாதிக்க போறேன் பணம் கட்டுக்கட்டா சம்பாதிப்பேன் பணம் பவுன் எல்லாம் நான் சம்பாதிச்சிடுறேன் சிங்கப்பூர்ல ஆமா அந்த பணத்தை செலவு செய்ய கல்யாணத்துல நீ புள்ள சம்பாதிச்சு வைக்கலாம் அவர் பணம் சம்பாதிக்க நீ புள்ள சம்பாதிக்கலையா சொல்லிவிட்டு அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு நம்ம ஊர்ல மாரியாக்கு கூத்து வச்சாங்க கூத்துனா எனக்கு சூத்துனா உனக்கு ரொம்ப பிடிக்குமா சூத்து இல்லடா கூத்துடா ஓடுங்க பாரு கூத்து பாய் எடுத்து ஒரு கூத்து பார்த்து நம்ம விட்டு ஒரு 10 இப்படி விளையாடுறது ஆமா ஆட்டு ஓட்டிட்டு துளுக்குன்னு ஒரு தாண்டி அப்படியே ஒரு ரோடு போட்டு வரும் ஆமா ஆத்தூர் பைபஸ் அந்த ஆத்தூருக்கு போற ரோட்டுக்கு வரவா ஆமா கிச்சன் மரத்துக்கு கொண்டு ஆட்டுக்குட்டி விட்டுட்டு ஆனா உள்பாவோட கட்டுப்போம் கூத்து பார்த்தா உள்பா போய் சொல்லாங்க எப்பயுமே உள்பாவோட கட்ட மாட்டேன் அன்னைக்குன்னு உள்பாவோட கட்டல கொண்டு ஆட்டுக்குட்டி விட்டுட்டு கீழே உக்காந்து குழுங்காலத்தை அடிச்சுட்டு இப்படி சாஞ்சேன் இல்ல அந்த நேரம் தம்பி இந்த சொயில் காத்து சொயிலுக்கு வந்து காத்து இந்த இடத்துல கிடந்த துணி தூக்கி என் மூஞ்சில போட்டு மேல போட்டுருச்சு கீழே ஃப்ரீயா இருக்கு தம்பி கத்திரிக்காய் வைக்க வந்தவன் கருவாடு வைக்க வந்தவன் பூண்டு வைக்க வந்தவன் 3 வெங்காயம் தக்காளி வைக்க வந்தவன் 4 குச்சிக்கரை வைக்க வந்தவன் 5 ஐஸ் வைக்க வந்தவன் 6 டீ வேலை வைக்க 7 பேர் இந்த 7 பேர் இது கணக்காகுது சரி 7 பேர் இந்த பேர் கணக்கு கரெக்டா சொல்றீங்க எப்படி தெரியும் உனக்கு நீ தான் தூங்குற ஆரோக்கியமா ஆமா நீ எப்படி கூட்டு பார்த்தா சரி காத்தடிக்க தூங்குறிய ஏன்டி தேவையா முன்ன உனக்கு எப்படி 7 பேர் அத எப்படி தெரியும் உனக்கு 7 பேர் துளுக்கணத்துல கத்திரிக்காய் விட்டு போயிருக்கிறான் இந்த பெரிய ஐசாமே பார்த்துட்டான் அந்த அவன் வண்டி போல இச்சி மரத்துக்கு பிரேக்க போட்டான் அவன் வேலையை முடிச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் தலைமோட்டு வச்சுட்டு போயிட்டான் எந்தெந்த நக்கி வந்தானோ அவன் தள்ளி வச்சு சரி 7 பேர் வந்துட்டானுவா ஒரு 2 பேர் வரவங்கள கூட கொஞ்சம் அசதியா இருக்கான் ஏந்திரிக்கிறது தூக்கம் இல்லை தூக்கம் அவன் எனக்கு ஆரோக்கியமான தூக்கம் இன்பமா இருக்குது தம்பி கடைசியா ஒரு வைக்கி பீப்பா வரும் அவன் சுத்தி அடிச்சு பார்த்துட்டு அவன் அம்மா அள்ளி வச்சுட்டு போயிட்டான் நம்ம ஒண்ணு எடுத்து வச்சு பீப்பா வந்து பண்ண தலைமோட்டில் குடிமா பீய போயிட்டு வச்சுட்டு போயிட்டான் உனக்கு எப்படி தெரியாது ஏஞ்சி பார்த்தா பீமா இருக்குது கத்திரிக்காய் இருக்குது தக்காளி இருக்குது அந்த ஆளு என் பிரிட்ஜ வந்து கேட்டா இந்த 9 பேர்த்த எங்க போய் காட்டு யாரு காட்டுவ என் பிரிட்ஜ வந்து இந்த பிள்ளைக்கு 6 காட்டணும் அப்ப 6 கேட்டா 6 சொல்லுவேன் ஒன்னதான் சொல்ல மாட்டேன் போடா போடா 6 காட்டுவ
நான் தான் ஏமாறேன் உங்களுக்கு. டெலிவரி போயிட்டு வந்த போடா. போயிட்டு வா. கிளீன் பண்ணிட்டு வரணும். சரி, எத்தனை புள்ளைய எடுத்துட்டு வரணும். போடா. கிளீன் பண்ணிட்டு வா. எப்பா கிளீன் பண்ணி விடு. ஆறு. என் வீட்டுல. அவன் மிஷின்ல ஓடாது. அப்புறம் ஆறு. இனிமேல் அவன் மிஷின் ஓட போகுது. ஓட்டுன காலம் ஓட்டுனா ஏறு, ஓட்டுன காலம் ஓட்டுனா அப்படியாப்பட்ட கரும கூட திருத்தி விட்டான்னா இவங்களுக்கு என்னடா ஆடை பண்ணி உட்காந்துட்டாரு, ஆ? இப்பதான் ஏஞ்சி வருதாட்டு சரி, இந்த புள்ள தேவையில்ல. அப்ப நம்மளுக்கு ஆறு தேவை. இந்த புள்ள தேவையில்ல. கொஞ்சம் கழிச்சிட்டு வரணும். மிஷின் எப்படி ஓடும்? குச்சி வச்சு கணக்கிறது கை விட்டு முடிக்க போறீங்க.